அதாவது மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமான மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். எப்படி ஏற்படுத்துவது? ஏன்னா அழுத்தம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அப்போ தான் வலி அதிகரிக்கும், வலி ஏற்படும். அழுத்தம் மூலமாகத்தான் வலி ஏற்படும். அழுத்தமே இல்லை அப்படின்னா வலியே இருக்காது. அப்போ நம்ம செய்கிற செயல் ரொம்ப நல்ல அர்த்தம் மிகுந்த ஒரு செயலாக இருக்காது, மலிவான செயலாகத்தான் இருக்கும். அழுத்தமே இல்லை, மனசில் அழுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் ஒரு சிறப்பான வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியும். நாம் செய்கிற வேலை ரொம்ப மலிவாக தான் இருக்கும், ரொம்ப முக்கியத்துவம் இந்த வேலையாக இருக்குது. ஆக்கப்பூர்வமான அழுத்தத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். மன அழுத்தம் இருக்கணும், அது ஒரு வலியை ஏற்படுத்தும். வலினா என்ன அப்படின்னா ஒரு அழுத்தம் தான். அது வலி இருந்தால் தான் நம்ம ஒரு செய்கிற செயல் நல்லாயிருக்கும். வலியே இல்லாதவர்கள் செய்கிற வேலைகளில் ஒரு நல்ல செயல்லாம் இருக்கவே முடியாது. அதனால் ஆக்கப்பூர்வமான அழுத்தம் எப்படி ஏற்படும் அப்படின்னா கட்டுப்பாடின் மூலமாக தான் ஏற்படும். அதாவது சிகரெட் பிடிக்கக்கூடாது. சிகரெட் ஏன் பிடிக்கிறாங்கன்னா அந்த மன அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் சிகரெட் பிடிக்கிறாங்க. ஏன் மது அருந்துகிறார்கள்னா அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக. இந்த அழுத்தத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு மன உறுதி தேவை. அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் இந்த மது அருந்துதல், சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் மன அழுத்தத்திலிருந்து ஒருவரை விடுவிக்கும். அழுத்தங்கிறதே அவர் மனசில் இருக்கவே இருக்காது, வலிங்கிறதே மனசில் இருக்காது. வலி இல்லாத ஒரு வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை. வலி இல்லாத வாழ்க்கைனா சொகுசான வாழ்க்கை. நடந்தால் கால் வலிக்கும், ஓடினா உடற்பயிற்சி செஞ்சால் உடம்பு வலிக்கும். இந்த மாதிரி வலியே இல்லாமல் வாழ்கிறவங்களோட ஒரு வாழ்க்கை தான் அழுத்தமே இல்லை. அதனால் நம்ம மனதில் அழுத்தம் இருக்கணும், உடம்புல ஒரு அழுத்தம் இருக்கணும். அந்த அழுத்தம் தான் வலி. உடம்புல வலி இருந்தால் தான் நம்ம செய்கிற செயலில் ஒரு நல்ல ஒரு செயலாக அது மாறும். உடம்புல எந்த வலியுமே இல்லை, உடற்பயிற்சி ஒருத்தர் செய்யவே மாட்டேங்கிறார், உடல் உழைப்பில் ஒருத்தர் ஈடுபடவே மாட்டேங்கிறார், அவர் எந்த கட்டுப்பாடும் அவருக்கு இல்லை, சிகரெட் பிடிக்கிறார், மது அருந்துகிறார் அப்படின்னா அவர் மனசில் எந்த அழுத்தம் வலி எதுவுமே இல்லை, சொகுசாக இருக்க தான் பார்ப்பார். அவர் செய்கிற செயலும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக இருக்காது. அவருடைய பேச்சும் அப்படி தான் இருக்கும், முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாக அது இருக்காது. ரொம்பவும் சாதாரண ஒன்றுக்கும் இல்லாத பேச்சாக தான் இருக்கும். ஒன்றுக்கும் பயன்படாத பேச்சையும் செயலையும் தான் அவர் செஞ்சிட்ருப்பார். அதனால் நம்ம பயனுள்ள செயல்களை செய்யணும் அப்படின்னா நமது வேலைகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும், தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். நமது கடமைகள் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும், தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும். நாம் செய்கிற ஒரு கடமை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 4 நாள் செய்கிறோம் அப்புறம் விட்டுறோம் அப்படின்லாம் ஏன் விட்றாங்கன்னா அந்த அழுத்தத்தை பராமரிக்கிறது கிடையாது. அந்த மன அழுத்தத்தை பராமரிப்பது கிடையாது. மன அழுத்தத்தை இருந்து தப்பிப்பதற்கான செயல்களில் ஈடுபடுவது, மது அருந்துவது, அப்புறம் புகைப்பிடிப்பது, அது மாதிரி உணவில் கட்டுப்பாடே இல்லாமல் வத்த குழம்பு, பிரியாணி, பழைய சாதம், பொங்கல், இட்லி, பூரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது. இப்படி சாப்பிடும்போது என்னென்னா அந்த மனசில் அழுத்தமே ஏற்படாது, ஒரு வலியே ஏற்படாது. இவர்கள் எப்போதும் சொகுசாகவும் சோம்பேறியாகவும் வாழணும்னு தான் விரும்புவாங்க. வலியை பார்த்தாலே இவங்க பயப்படுவாங்க, கோழைகளாக மாறி விடுவார்கள். ஏன்னா இவங்க உடம்புல அழுத்தமே இல்லை. அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கான வேலைகளை தான் இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. எப்படியெல்லாம் அந்த அழுத்தத்திலிருந்து தப்பிக்கலாம், ஓபி அடிக்கலாம். ஒரு வேலைன்னா அதை எதிர்கொள்ள மாட்டாங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒரு மேனேஜர் மேலதிகாரி சொல்கிற வேலையிலேருந்து எப்படி போய் தப்பிக்கிறது, ஓபி அடிக்கிறது, அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிற மனநிலை தான் ஓபி அடிக்கிறதுக்கெலாம் காரணம். அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டும், வலியை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணால் கட்டுப்பாடாக இருக்கணும். உணவில் கட்டுப்பாடு இருக்கணும், தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் மனசில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி கண்டன மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. காய்கறி பொரி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறி பொரியல் தான் சாப்பிடணும். கீரை பொரியல், கிழங்குகள், கடலைகள், பயிறுகள், பருப்பு வகைகள் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் மனசில். அந்த அழுத்தம் தான் நாம் நல்ல செயல்களை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. சிகரெட் பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா மனதில் ஒரு அழுத்தம் ஏற்படும். ஏன்னா அந்த வாழ்க்கை என்பது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த அழுத்தம் ஒரு வலியாக அது மாறும். அது மாதிரி நேர்மையாக இருக்கணும், அதுவும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். நேர்மையாக ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த அழுத்தத்தை எதிர்கொள்கிறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க நேர்மையாக இருந்தால் ஒரு அழுத்தம் வரும், ஒரு வலி ஏற்படும். கட்டுப்பாடாக இருந்தால் ஒரு வலி வரும். அழுத்தத்தின் காரணமாகத்தான் அந்த வலி ஏற்படும். அந்த வலிக்கு பயப்படுவாங்க. அதனால தான் நேர்மையாக இருக்கிறது கிடையாது.
அப்படியே அவங்க ரொம்ப கோழையாக மாறிடுவாங்க. அழுத்தம் தான் உங்களை வந்து ஒரு தைரியமானவராகவோ வீரம் உள்ள ஒருவராகவோ அது மாற்றும். அதனால் அழுத்தம் என்பது தேவை. அதனால் ஆக்கப்பூர்வமான அழுத்தம் எப்படி மனதில் நம்ம உடம்புல உருவாக்குவது அப்படின்னா கட்டுப்பாடு, உணவில் கட்டுப்பாடு. இந்த உணவில் சாப்பிடக்கூடாது, மாமிச உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதில் ஒரு அழுத்தம் ஏற்படும், ஒரு கட்டுப்பாடு, அது ஒரு வலியை தரும். அந்த வலி தான் நம்மை வந்து நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். நேர்மையாக இருந்தால் அதில் ஒரு வலி இருக்கும், அதில் ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தமும் வலியும் தான், அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுகிற வலி தான் நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். இப்போ காற்று, டயரில் டியூப்பில் காற்றடிக்கிறோம், அந்த காற்று அழுத்தப்பட்ட காற்று, அதுதான் நம்ம பயணம் செய்வதற்கு, நெடுந்தொலைவு பயணிப்பதற்கு, வேகமாக பயணிப்பதற்கோ உதவி செய்கிறது. அந்த காற்றுல அந்த டியூப்பில் டயரில் வந்து காற்றே இல்லைன்னா அந்த வாகனத்தில் பயணிக்கவே முடியாது. அது மாதிரி தான் நமக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்க வேண்டும். அந்த அழுத்தம் தான் நாம் வந்து ஒரு பயனுள்ள வேலைகளை செய்வதற்கு அது உதவும். அதனால் அந்த அழுத்தத்தை பாதுகாக்கணும். அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிற மாதிரியான எந்த வேலையுமே செய்யக்கூடாது. சிகரெட் பிடிக்காதீங்க, மது அருந்தாதீங்க. உணவு கட்டுப்பாடு, மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த பிரியாணி, பழைய சாதம், நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உணவில் அப்புறம் நேர்மையாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டாக்கா அது நம்மை வந்து விழிப்போடு வாழ வைக்கும். அந்த அழுத்தம் தான் நம்மை விழிப்போடு வாழ வைக்கும். காலையில் எழுப்போம், காலைல 5 மணிக்கே வந்து எழும்புவதற்கு உதவி செய்யும். நமது கடமைகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கும். நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது. மோசமான, அதாவது பயனில்லாத வேலைகளில் டிவி, மொபைல் ஃபோன் இது போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து நம்ம எது பாதுகாக்கணும்னா அந்த அழுத்தம் தான் பாதுகாக்கும். ஆக்கப்பூர்வமான அழுத்தம் தான் பாதுகாக்கும். அந்த அழுத்தத்தை எப்படி உருவாக்குவது? உணவு கட்டுப்பாடு மூலமாக உருவாக்கணும். அது மாதிரி வந்து நேர்மையாகவும் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்வதன் மூலமாகவும் அந்த ஆக்கப்பூர்வமான அழுத்தத்தை நாம் வந்து நம்மில் உருவாக்கி நாம் விழிப்போடு வாழ்வதற்கு அது நமக்கு உதவி செய்யும். அதனால் வந்து அழுத்தத்தை கொண்டாடுவோம், அழுத்தத்தை பாதுகாப்போம். அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிற மாதிரியான எந்த செயலையும் செய்யக்கூடாது. சிகரெட் பிடிச்சிங்கன்னா அப்படியே இதுவரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச அத்தனை அழுத்தமும் உங்கள் உடம்புலேருந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த அழுத்தத்தை சேர்க்கணும் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது. ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும். அதுக்குள்ளே திரும்ப அந்த பழைய அந்த அழுத்தம் இருக்குல்ல, அந்த அழுத்தத்தை நீங்கள் திரும்பவும் கொண்டு வரணும்னா 10-15 நாள் ஆகும். அதனால் வந்து நீங்கள் 10 நாள் சிகரெட் பிடிக்கலை, 10 நாள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறீர்கள், 10 நாள் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்கிறீர்கள், நேர்மையாகவும் இருக்கிறீங்கன்னா அதன் மூலமாக அழுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது உங்களை வந்து வேகமாக வேலை செய்ய வைக்கும், சுறுசுறுப்பாக வேலை வைக்கும், விழிப்புணர்வோடு இருக்க வைக்கும். அந்த அழுத்தம் என்பது, அந்த அழுத்தத்தை பாதுகாக்கணும். அந்த அழுத்தத்தை, இந்த போதைப் பொருள்லாம் இருக்குல்ல, அது அந்த அழுத்தத்தை உங்களிடமிருந்து வெளியே அனுப்பிவிடும். அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு காற்று இல்லாத ஒரு டயர் டியூப் மாதிரி ஆகிடுவீங்க. ஒரு வண்டியில் காற்று இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த வண்டி வச்சு ஓட்டவே முடியாது. அதே மாதிரி தான் அழுத்தம் என்பது உங்களுக்குள் இல்லை என்றால் வலி என்பது உங்களுக்குள் இருக்காது. உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை வைத்து பயணிக்க முடியாது. உங்களை வச்சு ஒரு வேலையும், பயனுள்ள வேலைகளையும் நீங்கள் வந்து உங்களை வச்சு நீங்கள் செய்ய முடியாது. உங்களை வச்சு மற்றவங்களும் செய்ய முடியும். நீங்கள் மற்றவங்களுக்கு பயனற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களிடம் அழுத்தம் இல்லை என்றால் உங்களால் மற்றவர்களுக்கு இடையூறுகள் தான் ஏற்படுமே தவிர நீங்கள் பயனுள்ளவர்களாக நீங்கள் வாழவே முடியாது.